அகிலாண்ட நாயகியே போற்றி. சக்தி பீடத்தில் 9வது கோயில் திருவாரூர் கமலாம்பாள் கோயில் ஆகும். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இது கமலை சக்தி பீடம் ஆகும். அம்பாள் கமலாம்பிகையின் வேறு பெயர்கள் அள்ளியங்கோதை, நீலோத்பலாம்பாள், உற்சவர் அம்பாள், அள்ளியங்கோதை. இந்த அம்பிகையின் சிறப்புகளாலேயே திருவாரூருக்கு ஸ்ரீபுரம், கமலாபுரி, கமலாநகரம், கமலாலயம் என்ற பெயர்களும் உண்டு. திருவாரூர் தியாகராஜர் கோவிலில் தனிக்கோயில் கொண்டு கமலாம்பிகை அருள் பாலிக்கிறார். பெண்ணின் 5 பருவ நிலைகளில் வைத்து வணங்கப்படும் 5 தலங்களுள் இளம் பெண் பருவத்தினை இத்தலம் குறிக்கின்றது. கருவறையில் கமலாம்பிகை ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவ தத்துவம் என்ற 3 அடுக்கு பீடத்தின் மேல் இடக்கால் மீது வலக்காலை அமர்த்தி இடது கரத்தை இடையில் வைத்தும் நீலோத்பல மலரை வலக்கரத்தில் வைத்தும் வளர்பிறை சந்திரனை நெற்றியில் சூடியும் கங்கையையும் தலையில் தரித்து தவயோக நிலையில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறாள். கலைமகள், மலைமகள், அலைமகள் ஆகிய முப்பெரும் தேவியரின் அம்சமாக விளங்குகிறாள். இப்பீடத்தின் பிரபையில் முன்னும் பின்னும் 51 அக்ஷரங்களும் பீடத்தின் மத்தியில் ஹ்ரீம் எனும் புவனேஸ்வரி பீஜமும் பொறிக்கப்பட்டுள்ளன. லலிதா சகஸ்ரநாமம் கமலாம்பிகையை துதித்து போற்றுகின்றது. லலிதா சகஸ்ரநாமத்தின் மொத்த வடிவமாக கமலாம்பிகை விளங்குகிறார். ஸ்ரீ வித்யா எனும் உபாசனையின் யந்திர நாயகி இத்தேவியே ஆவார். வார்த்தைகளுக்குள் சிக்காத வடிவழகி அம்பிகை. இங்கு அவள் 2 வகை உருவங்களுடன் காட்சியளிக்கிறாள். ஒன்று கமலாம்பிகை, மற்றொருவர் நீலோத்பலாம்பிகை. கோயிலின் 2ஆம் பிரகாரத்தில் நீலோத்பலாம்பிகைக்கு தனி ஆலயம் உள்ளது. அம்பிகையின் அருகில் தோழி ஒருத்தி தனது தோளில் பாலமுருகனை சுமந்திருக்க முருகனின் சுட்டு விரலை தந்து இடது கரத்தில் பற்றியபடி நின்றிருக்கிறாள் அம்பிகை. அம்பாள் சந்நிதியின் உட்பிரகார விநாயகர் சன்னதியில் ஐயப்பனும் அருள்பாலிக்கிறார். இங்கு அஷ்டதுர்க்கை சன்னதிகள் உள்ளன. இந்த துர்க்கைகளையும் கமலாம்பாளையும் துதித்து முத்துசுவாமி தீட்சிதர் நவாவரண கீர்த்தனைகளை பாடியிருக்கிறார். அம்மன் சன்னதி வெளிப்பிரகார சுவரில் 6 சீடர்களுடன் தட்சிணாமூர்த்தி அருள்பாலிக்கிறார். வழக்கமாக 4 சீடர்களே இருப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டும் கமலாம்பாள் அம்பாளுக்கு ஆடிப்பூர விழா கொண்டாடப்படுகிறது. கோயில் உருவங்கள் மற்றும் கட்டுமானம் அனைத்தும் ஸ்ரீ வித்யா கருத்தின்படி கட்டப்பட்டுள்ளன. இக்கோவிலின் தலவிருட்சம் பாதிரி மரம். தீர்த்தம் கமலாலயம். இந்த தீர்த்தத்தில் நீராடினால் ஊமைகளாக இருந்தவர்கள் பேசவும் அன்னை கமலாம்பிகையின் தரிசனத்தை பெறவும் அருள் பெற்றனர் என்று புராணங்கள் கூறுகின்றன. அம்பாள் இத்தலத்தில் 2 வகை வடிவம் தாங்கி உலகத்து உயிர்களுக்கு அருள்பாலிக்கிறார். பராசக்தி மகாத்மியம் எனும் நூல் கமலாம்பிகையின் தவத்திற்கான காரணங்களை விரிவாக எடுத்துரைக்கிறது. தர்மம் தலை தோங்கவும் சகல உயிர்கள் அனைத்தும் இன்புறவும் வீடு பேறு பெறவும் கமலாம்பிகை தவம் இயற்றுகிறார். இக்கோவிலின் 2வது பிரகாரத்தில் வீற்றிருக்கும் நீலோத்பலாம்பாள் அறத்துடன் கூடிய இல்லற வாழ்க்கைக்கு வழிகாட்டி அருளும் அன்னையாக திகழ்கிறார். இளைய மைந்தன் வேலவனின் கைப்பிடித்தபடி அருள் பாலிக்கிறாள். வறுமை நீக்கி பிணிகளை களைந்து மக்கட்செல்வம் அருளும் அன்னையாக விளங்கும் நீலோத்பாள் இல்லற பகைமையை தீர்ப்பவராகவும் உள்ளார். திருவாரூர் கமலாம்பாள் கோயில் 9 ராஜ கோபுரங்கள், 80 விமானங்கள், 12 பெரிய மதில்கள், 13 மிகப்பெரிய மண்டபங்கள், 15 தீர்த்த கிணறுகள், 3 நந்தவனங்கள், 3 பெரிய பிரகாரங்கள் உள்ளன. 365 லிங்கங்கள். இவை வருடத்தின் மொத்த நாட்களை குறிக்கிறது. 100க்கும் மேற்பட்ட சன்னதிகள், 86 விநாயகர் சிலைகள், 24க்கும் மேற்பட்ட உள்கோயில்கள் என பிரம்மாண்டமாக இக்கோயில் உள்ளது. கிழக்கு கோபுரத்தின் உள்புறம் உள்ள 1000 கல்தூண்கள் முன்காலத்தில் திருவிழா காலங்களில் பந்தல் போடுவதற்காக அமைக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலான கோயில்களின் சுற்றுப்பிரகாரத்தில் சிறிய சன்னதிகள்தான் இருக்கும். ஆனால் திருவாரூர் கோயிலின் உள்ளே இருக்கும் சன்னதிகள் அனைத்தும் பெரிய சன்னதிகள், அளவில் பெரியதாக இருக்கின்றன.
சதயகுப்தன் என்ற அசுரன் தேவர்களுக்கு தொந்தரவு கொடுத்தான். இதனால் இவனை சனிதோஷம் பிடித்தது. எனவே நவகிரகங்களை எதிர்த்து போரிட்டான். பயந்து போன கிரகங்கள் திருவாரூர் சிவனிடம் முறையிட்டனர். சிவன் என்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கூடாது என்று நிபந்தனை விதித்து நவகிரகங்களை காப்பாற்றினார். எனவே நவகிரகங்கள் இங்கு நேர்கோட்டில் சிவனை நோக்கியபடி அமைந்துள்ளன. நவகிரகங்கள் பக்தர்களுக்கு தொல்லை கொடுக்கிறதா என்பதை கண்காணிக்க விநாயகர் சிலை கிரகங்களின் சன்னதியில் உள்ளது. தியாகராஜர் கோயிலில் 86 விநாயகர்கள் உள்ளனர். இவர்களில் 4 தனிச்சிறப்பு உண்டு. நடுக்கம் தீர்த்த விநாயகர் மேற்கு கோபுரத்தின் அருகில் சுந்தரருக்கு சிவனால் தரப்பட்ட பொன் நிஜத்தங்கம்தானா என்பதை சோதித்து பார்த்து தந்த மாற்றுரைத்த விநாயகர் சிவன் சன்னதியில் முதல் பிரகாரத்தில் உள்ள மூலாதார கணபதி சுருண்டு படுத்த 5 தலை நாகத்தின் நடுவில் விரிந்த தாமரைப்பூ மீது நர்த்தனம் ஆடும் நிலையில் உள்ளார். சுவாமி சந்நிதியின் முதல் பிரகாரத்தில் அருள்பாலிக்கிறார் வாதாபி கணபதி. இந்த விநாயகர் முன்பு நின்றுதான் திருவாரூர் முத்துசுவாமி தீட்சிதர் வாதாபி கணபதிம் எனத் தொடங்கும் பாடலை பாடினார். திருமால் மகாலட்சுமியுடன் பிள்ளை பேறு வேண்டி சிவபெருமானை பூஜித்தார். சிவபெருமான் அவருக்கு சிறிய மரகத லிங்கத்தை அளித்தார். திருமால் அந்த லிங்கத்தை தன் நெஞ்சில் வைத்து தினம் பூஜித்து வந்தார். திருமாலின் மூச்சினால் அவர் மார்பின் ஏற்ற இறக்கங்களில் இறைவன் நடனமாடினார். பின் இம்மூர்த்தத்தை இந்திரன் வரமாக பெற்று பூஜித்தார். அப்போது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் ஆரம்பித்தது. இந்திரனுக்கு அசுரர்களால் ஆபத்து ஏற்பட்டது. முசுகுந்த சக்கரவர்த்தியின் உதவியுடன் இந்திரன் அதில் இருந்து தப்பினார். மன்னருக்கு ஏதேனும் கைமாறு செய்ய நினைத்த இந்திரன் அவருக்கு வரம் அளிப்பதாக கூறினார். இந்த வரத்தின்படி இந்திரனிடம் திருமால் தன் நெஞ்சில் வைத்து பூஜித்த மரகத லிங்கத்தை முசுகுந்த சக்கரவர்த்தி கேட்டார். தேவர்கள் மட்டுமே வணங்கக்கூடிய விடங்க லிங்கத்தை ஒரு மானிடருக்கு அளிக்க விரும்பாத இந்திரன் தேவ சிற்பி மயனை வரவழைத்து அதே போன்று 6 லிங்கங்களை செய்து அதனை முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் கொடுத்து எடுத்துக்கொள்ளுமாறு கூறினார். முசுகுந்த சக்கரவர்த்தி அவை அனைத்தும் போலி என்பதை உணர்ந்து தனக்கு நிஜ லிங்கமே வேண்டும் என்று கேட்டார். வேறு வழியில்லாமல் நிஜ லிங்கத்தை மன்னரிடம் அளித்தார் இந்திரன். முசுகுந்த சக்கரவர்த்தியால் இவ்வூரில் இறைவன் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். தற்போது திருவாரூரில் திருமால் நெஞ்சில் வைத்து பூஜித்த வீதி விடங்க லிங்கமே உள்ளது. நட்பின் முக்கியத்தை உணர்த்த சுந்தரருக்கு தனி இடம் தந்த திருத்தலம். சுந்தரமூர்த்தி நாயனாரின் தாயாரான இசைஞானியார் அவதரித்த தலம். கர்நாடக சங்கீத மும்மூர்த்திகளான தியாகராஜர், முத்துசாமி தீட்சிதர், ஷியாமா சாஸ்திரி ஆகியோர் திருவாரூரில் பிறந்தவர்கள். நமிநந்தி அடிகள் நீரினால் விளக்கு ஏற்றிய திருத்தலம். விரண்மிண்ட நாயனார், நமிநந்தி அடிகள் நாயனார், செருத்துணை நாயனார், தண்டி அடிகள் நாயனார், சுழற்சிங்க நாயனார் வழிபட்டு முக்தி அடைந்த திருத்தலம். தியாகராஜர் பெரும் சிறப்புடன் அஜபா நடன மூர்த்தியாக திகழும் தலம். இத்தியாகேச பெருமானே சோமாசிமார நாயனாரின் வேள்விக்கு அம்பர் மாகாளம் தலத்தில் எழுந்தருளி அவிர்வாகம் ஏற்றார் என்னும் சிறப்பை உடைய தலம். அம்பாள் கமலாம்பிகையின் கோபுர வாயிலை கடக்கும் போது மேலே உள்ள 10 துவாரங்கள் லலிதா சகஸ்ர நாமத்தில் வரும் தசமுத்ரா சமாராத்யா எனும் நாமங்களை நினைவுக்கு கொண்டு வருகின்றன. கமலாம்பிகை திருக்கோயிலின் உட்பொருள் உணர்ந்து தரிசனம் செய்பவர்களுக்கு பாரெங்கும் விளங்கும் 51 சக்தி பீடங்களை தரிசித்த நிறைவு கிடைக்கும் என்பது உண்மையே. எனவேதான் பாரெங்கும் உள்ள தேவி உபாசகர்கள் குருவின் வழிகாட்டுதலின் பேரில் திருவாரூரை தரிசிக்க வருகின்றனர். கமலாம்பிகையே ஏனைய தலங்களிலும் உள்ளீடாய் விளங்குகிறாள் என்பதை கமலாம்பிகை பிள்ளைத்தமிழில் வரும் கைலை நாகேஸ்வரம் எனும் பாடல் உறுதி செய்கிறது. திருவாரூரில் தியாகேசர் ஆடும் அஜபா நடன வித்தைக்கு அரணாக அமைந்தவள் இந்த கமலாம்பிகை. சுயம்பான தேவி, சிற்பி செதுக்காத சிலை, காமகலா தோற்றமானவள். இவளின் உற்சவமூர்த்தி மனோன்மணி என போற்றப்படுகிறாள். வாக்கும் மனமும் கடந்த மனோன்மணி என்பார் திருமூலர்.
யோகம் ஆகாயத்தோடு தொடர்புடையது. இந்த மனோன்மணியாகிய கமலாம்பிகையே சிற்பரவெளியின் தற்பர. இவளுக்கு பைந்தவ வாசினி என்கிற திருப்பெயரும் உண்டு. பைந்தவம் என்பது புருவமத்தி. குண்டலினியாகிய அம்பிகை இங்கு ஒளிர்கின்ற போதுதான் உயிர் ஐஞ்ஞான மகன்று மெய்ஞான தலைவனை உணர்கிறது. அந்த அருட்சக்தியான காமகலையே கமலாம்பிகை எனும் தேவி. விலங்கு தென்னாரூர் வேன்பதி தலைக்க உளங்கழிவாக யோகாசனத்தில் அண்டரும் துதிக்க அரசிருந்தருள் பூ மண்டலம் துதிக்க வளர் பராசக்தி என்று அன்னையின் அருட்கோலத்தை தியாகேச குரவஞ்சி வர்ணிக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறும் ஆடிப்பூர விழா கமலாம்பாள் தேரோட்டத்துடன் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நீலோத்பலாம்பிகை இம்மை வாழ்விற்கும் கமலாம்பிகை மறுமைக்கும் வழிகாட்டும் தத்துவ விளக்கம். இதையே ஆதிசங்கரர், தாயே நீயே மாயையாகவும் அதை நீக்கும் கருணை வடிவாகவும் காட்சி அளிக்கிறாய். உன்னை ஒருவன் துதித்தால் அவனின் சகலவித பாவங்களும் விலகி பேரின்பமாகிய உன் பாதத்தை அடைவான் என்பதில் சந்தேகம் உண்டோ என்று கேட்கிறார். பராசக்தி, பராநிஷ்டா, பிரஜான கணரூபிணி என்று அவளை துதிக்க வேண்டியது மட்டுமே நம் கடமை.